இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவர் பிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தனுஷ்கோடிக்கு அருகே இந்திய கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக மீனவ அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. உயிரிழந்த தங்கச்சி மடம் மாந்தோப்பைச் சேர்ந்த பிரிட்ஜோவின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தங்களை நேரில் சந்தித்து மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாது என உறுதியளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட இலங்கை கடற்படையினரை கைது செய்யவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே உயிரிழந்த பிரிட்ஜோவின் உடலில் இருந்து AK-47 ரக துப்பாக்கி குண்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த துப்பாக்கி சூடு நடத்தும் போதே அந்த மீனவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி மாமா எங்களை காப்பாத்துங்க, இலங்கை கடற்படை எங்களை சுட்டுக்கிட்டு இருக்கிறான், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி எனக்கு அலறல் சத்தத்தில் ஃபோன் கொடுத்தாரு. நான் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இங்கே உள்ள மீன்துறைக்கும் கோஸ்ட் கார்டுக்கு நான் உடனே தகவல் சொல்லி இந்த மாதிரி இலங்கை கடற்படை நம்ம பவுண்டரியே வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா போனு செல்போன்ல டவர் எடுக்கிற தூரம்னா அது நம்ம பவுண்டரி தான். சுடுறதுக்கு காரணம் என்னன்னு நாங்க கேட்கிறோம். நாங்க போய் இலங்கையோட போராட்டம் நடத்தல, போர் பண்ணல. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்க ஒவ்வொரு நாளும் உணவுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க அங்க போய் கொள்ளையடிச்சிட்டு வரல.